குழந்தை மழையில் நனையாம உள்ள தள்ளி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயார். இந்த மூர்த்தி பெஞ்சை வேணாங்க போட்டுக்கோமா? இல்லை 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 இல்லை, பெஞ்சை வேணால் தள்ளி போடுமான்னு கேட்டேன். நீங்கள் இந்த பெஞ்சிலே உட்காருங்க, இந்த பெஞ்சில் உட்காருங்க. சின்ன இடம், அதனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும். நீங்கள் எல்லாரும் பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு புதிதாக வந்திருக்கீங்க. உங்களில் எல்லாருக்கும் பகவான் யோகிராம் சுரத்குமார் யாருன்னு தெரியாது, அப்படிதானே? அதனால் பகவான் யோகிராம் சுரத்குமார் அப்படின்னா யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் பகவான் யோகிராம் சுரத்குமார். சுவாமி திருவண்ணாமலையில் 1950 இருந்து 2001 வரைக்கும் அவங்க இருந்தாங்க. பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய குரு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அரவிந்த் ஆசிரமம்னு அங்கே ஒன்று இருக்குது. அங்கே இருந்த சுவாமி அரவிந்தர், அவர் 1950 பூதவுடலை திறந்துட்டார். இன்னொருத்தர் திருவண்ணாமலையில் இருந்த பகவான் ரமண மகரிஷி, அவரும் 1950 இறந்துட்டார். ரமண மகரிஷி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பகவான் ரமண மகரிஷி அவர் ஒரு குரு. ஏமா மழையில் நனைஞ்சிட்டு வர? மழையில் நினைங்க. சரி வா வா வா, சரி வாங்க, டவலில் தொடச்சி. இன்னொரு குரு பப்பா ராம்தாஸ் அப்படின்னு சொல்லி கேரளாவில் கர்நாடக மாநில பார்டரை தொட்ட ஒரு இடம். இந்த 3 பேரும் பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு குரு. குரு அப்படின்னு இந்த உலகத்துக்கு பகவான் எடுத்து சொன்னாலும் அவர் ஒரு 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 சம்பிரதாயத்துக்காகத்தான் இந்த 3 பேரும் குருன்னு சொன்னாரே ஒழிய பகவான் யோகிராம் சுரத்குமார் இறைவனின் அம்சம், ஈஸ்வரனுடைய வடிவம், ஸ்ரீ ராமபிரானுடைய அவதாரம். ஸ்ரீ ராமபிரானுடைய அவதாரம்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, எம்பெருமான் நாராயணர் 9 அவதாரங்கள் எடுத்தார் இல்லையா? 9 அவதாரங்கள் எடுத்திருக்கார் இல்லையா? ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், மச்ச அவதாரம், வாமன அவதாரம், இப்படிலாம் இருக்கு இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த 9 அவதாரங்களில் ஸ்ரீ ராமாவதாரம் மட்டும் ஒரு அவதாரம் கிடையாது. இந்த ராமாவதாரம் அப்பப்போ இந்த அவதாரம் போயிட்டே இருக்கும். இந்த பூமிக்கு, இந்த பிரபஞ்சத்திலிருந்து இந்த பூமிக்கு இந்த ராமாவதாரம் மட்டும் அப்பப்போ வந்து போயிட்டே இருக்கும். இது ராமாயணத்திலே குறிக்கப்பட்டிருக்கு. ராம அவதாரம் ஒரு அவதாரம் இல்லை. இந்த ராமாவதாரம் மீண்டும் மீண்டும் பிறக்கும், மீண்டும் மீண்டும் போகும், தேவைப்படுற போது மீண்டும் மீண்டும் வரும் இந்த ராமாவதாரம். அப்படி பகவான் ஸ்ரீ ராமனின் அவதாரமாக வந்தவர் தான் பகவான் யோகிராம் சுரத்குமார். யோகிராம் சுரத்குமார் கருணை கடல். அவர் இன்னைக்கு இந்த உலகத்தில் மற்றவங்கெல்லாம் குரு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? குரு ஞானி, இவர் பெரிய குரு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அவர் தன்னை ஒரு குருவாக தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் அவர் இறைவனின் ஒரு அம்சம். ஏன்னா ஒரு குருவாக இருந்திருந்தா, அவர் உங்கள் எல்லாருக்கும் குருவாக இருந்திருந்தா, நமக்கெல்லாம் குருவாக இருந்திருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பார்? உங்கள் பக்கத்து ஊரில் உள்ள அத்தனை கோடீஸ்வர முதலாளிகளும் அவருடைய பக்தர்கள். உங்கள் பக்கத்து ஊர் எந்த ஊர்? உங்கள் அந்த ஊரில் உள்ள அத்தனை பெரிய பெரிய முதலாளிகளும் பகவானுடைய பக்தர்கள், பரம பக்தர்கள். பகவானால் தான் அவங்கெல்லாம் வளர்ச்சியோட உச்சத்தை எட்டுனாங்க. பகவான் நினச்சிருந்தா, பகவான் யோகிராம் சுரத்குமார் நினச்சிருந்தா, பணத்தை கொண்டு வந்து கொட்டுங்க, எனக்கு பெரிய மடாலயம் கட்டணும், பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் கட்டணும், பெரிய மெடிக்கல் காலேஜ் கட்டணும், எல்லாம் பணத்தை கொண்டு வாங்க, எனக்கு ஒரு பெரிய சிம்மாசனம் போடுங்க, எனக்கு ஒரு பெரிய பட்டு மெத்தையால் படுக்க போடுங்க, எனக்கு ஒரு பெரிய தங்க கிரீடம் வைங்க சொல்லியிருப்பார் இல்லையா? இந்த நாட்டில் அநேக சுவாமிகள் அப்படி தானே இருக்கிறாங்க, அப்படி தானே? எல்லா சுவாமிகளுக்கும் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல, ஆஸ்பத்திரி இருக்குது, அவங்களுக்கு தங்குறதுக்கு ஆடம்பரமான மாட மாளிகைகள்லாம் இருக்கு இல்லையா? எல்லா சுவாமிகளுக்கும் இருக்கு இல்லையா? பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆனால் பகவான் யோகிராம் சுரத்குமார்
எல்லாருக்கும் எல்லாத்தையும் வாரி வாரி வழங்கிக்கிட்டு ஒரு சிரட்டையை வச்சு அதிலே சாப்பிட்டுக்கிட்டு ஒரு கடை திண்ணையில் படுத்துக்குவார். எப்படி? ஒரு சிரட்டையில் டீயோ காஃபியோ யாராவது ஏதாவது கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு கடை திண்ணையில் படுத்துக்குவார். யார் போனாலும், யார் எந்த பிரச்சனையோடு போனாலும் நான் காப்பாற்றுறேன் அப்படி சொல்லவே மாட்டார். என்ன சொல்லுவார் அப்போ? என் தந்தை உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படிம்பார். என் தந்தை, மை ஃபாதர் பிளஸஸ் யூ அப்படிம்பார். என் தந்தை உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுவார். தந்தை யார்? எம்பெருமான் ஈஸ்வரன், பகவான் ஸ்ரீ ராமபிரான், அவங்க உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் போன பிரச்சனை அந்த கணத்திலே சால்வ் ஆகி போயிடும், தீர்ந்து போயிடும். எல்லாம் செய்துக்கிட்டு ஒன்றும் தெரியாதவர் போல கடத்தினையில் படுத்திருப்பார். அழுக்கு வேஷ்டி, அழுக்கு சட்டை, ஒரு விசிறி, கையில் ஒரு பெரம்பு, ஒரு சிரட்டை, இவ்வளோ தான் அவருடைய அடையாளம். நம்முடைய பகவானையும் 1950களில் 60களில் ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க திருவண்ணாமலையில். கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டம், வட இந்தியாக்காரன்னு சொல்லி அவர் சுவாமி உத்தரப்பிரதேசிலேருந்து வந்தாங்க. அவரை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. ஆனால் பகவான் யாரையும் தண்டிக்கலை. சரி, எல்லாரும் உங்களுடைய கர்மவினைப்படி நல்லா இருங்கன்னு சொல்லிட்டாங்க. பகவான் யோகிராம் சுரத்குமார் இறைவனின் அம்சம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வரப்போவே பகவானுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். இப்போ நீங்கள் 2 பிரச்சனையோட பகவானை தேடி போகிறீங்க. உங்கள் மகளுக்கு ஏதோ குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை உங்கள் மகளுக்கு ஏதோ குழந்தை இல்லை பையன் படிக்கலை, இல்லை பையன் படிச்சிருக்கான் ஒரு வேலை கிடைக்கல, இல்லை ஒரு வீடு வைக்கிறோம் வீடு வேலை முடியலை, உங்களுக்கு ஏதோ 2-3 பிரச்சனைகள், இல்லை தொழிலில் பயங்கர கடன் கஷ்டங்கள், காடு மேடு சரியாக விளைச்சல் இல்லை, ஏதோ 2 கவலையால் நீங்கள் போகிறீங்க. நீங்கள் பகவான் யோகிராம் சுரத்குமார் இந்த திருவண்ணாமலை கோயிலில் அப்படி அமர்ந்திருப்பார். அவர் சொந்தமாக இடம் கூட கிடையாது. நான் சொல்கிறது 1970களில் அது திருவண்ணாமலை கோயில் திண்ணையில் அமர்ந்திருப்பார். நீங்கள் போய் அவர் முன்னாடி உட்கார்ந்தா போதும். நீங்கள் போய் அவர் முன்னாடி உட்கார்ந்தா போதும், பகவான் உங்கள் கண்ணையே பார்ப்பார். இப்போ கண்ணையே பார்த்துட்டு அப்படியே ஒரு சிகரெட் எடுப்பார். இந்த சிகரெட் எடுத்து அப்படியே உங்களை பார்த்துட்டு, டேய் பகவான் யோகிராம் சுரத்குமார் ஒரு சிகரெட் எடுத்து அப்படி உங்களை பார்த்துட்டே அந்த சிகரெட் அப்படியே குடிப்பார். உங்களுடைய பிரச்சனை மேலும் இருந்தால் இன்னும் ஒரு சிகரெட் எடுப்பார், அப்படியே குடிச்சிட்டு உங்களை பார்த்துட்டே இருப்பார். நீங்களும் எதுவும் சொல்லலை, பகவான் எதுவும் கேட்கல, ஆனால் நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க. கண்ணிலேருந்து உங்களுக்கு கண்ணீராக வந்துட்டுருக்கோம். இந்த 2 சிகரெட்டையும் குடிச்சு முடிஞ்சோடனே மை ஃபாதர் பிளஸஸ் யூன்னு சொல்லி ஒரு ஆப்பிள் பழமோ இல்லை ஒரு வாழைப்பழமோ கையிலேருந்து நீங்கள் போயிட்டு வாங்கன்றுவார். நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ நம்மளும் ஒன்றும் சொல்லலை, பகவானும் ஒன்றும் கேட்கல, நம்ம பிரச்சனை எப்படி தீரும்னு நினைப்பீங்க. நீங்கள் வீட்டுக்கு வரதுக்குள்ளே உங்கள் பிரச்சனைகள் முடிஞ்சிருக்கும். இப்போ பகவான் இந்த சிகரெட் எடுத்து குடிக்கிறது, அவர் சிகரெட் குடிக்கிற பழக்கம் அவர் கிடையாது. உங்களுடைய கர்ம வினைகளை, உங்களுடைய தீவினைகளை அவர் எரிச்சிடுறார். பொதுவாக ஹோமகுண்டத்தில் ஹோமம் வளர்ப்போம் இல்லையா, யாகம் வளர்ப்போம் இல்லையா, அது எதுக்காக? நம்முடைய தீவினைகளெல்லாம் எரிக்கிறதுக்காகத்தான் அந்த இது பண்ணுறது. பகவான் யோகிராம் சுரத்குமார் 2 சிகரெட் எடுத்து உங்களை பார்த்துட்டே இப்படி குடிக்கிறது உங்களுடைய கர்ம வினைகளை தீவினைகளை எரித்து உங்களை அனுப்பிடுறது. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விளக்கம் சொல்கிறேன் பகவான் எப்படிப்பட்டவருங்கிறதுக்காக. நீங்கள்லாம் புதுசாக பகவான் யோகிராம் சுரத்குமார் அறிஞ்சு வந்திருக்கிறதுனால நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பிரபல பின்னணி பாடகர் ஜேசுதாஸ் இருக்கிறார் இல்லையா, ஜேசுதாஸ் தெரியுமில்ல, அவருடைய மகனுக்கு கழுத்தில் ஒரு பெரிய கட்டி இருந்தது, கேன்சர் கட்டி. அந்த கட்டியை தடவியே சரி பண்ணிட்டார், கேன்சர் போயிடுச்சு. மிகப்பெரிய இசையமைப்பாளர் இளையராஜா பகவானுடைய பெரிய பக்தர், புரியுதா? முன்னாள் பிரைம் மினிஸ்டர், முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் பகவானுடைய பெரிய பக்தர். இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பெரிய 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 பக்தர்கள். சமீபத்தில் ஒரு வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நடிகர் ரஜினிகாந்த் பேசின ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லோரும் பார்த்தீங்களா? அது திருவண்ணாமலை கோயிலை சுற்றி கிரிவலம் வரக்கூடிய இடத்துலலாம் ஒரே இருட்டாக இருக்குது. ராத்திரியும் பகலுமா பக்தர்கள் கிரிவலம் போகிறாங்க, அவங்களுக்கு வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருடங்களுக்கு முன்னால் 1980, 85களில் 90களில் வச்சுக்கோமே, அப்போ லைட்டு போடணும். இந்த கிரிவல பாதை 14 கிலோமீட்டருக்குள்ள யாராவது கிரிவலம் போயிருக்கீங்களா? திருவண்ணாமலையில் போயிருக்கீங்க. அந்த கிரிவல பாதை 14 கிலோமீட்டரில் லைட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரப்போசலை அன்னைக்கு இருந்த கலெக்டர், திருவண்ணாமலை கலெக்டர் முன்னெடுக்கிறார். அப்போ கலெக்டர் நினைக்கிறாரு, இதுக்கு பண வசதி வேணும்ல, திருவண்ணாமலை சுற்றி 14 கிலோமீட்டருக்கு லைட்டு போடணும்னா கொஞ்சமாக பணம் செலவாகும். அப்போ நாம் இந்த கலெக்டரே போய் பெரிய பெரிய ஆட்களை போய் சந்திக்கலாம், பெரிய பெரிய ஆட்களை போய் சந்தித்து பண உதவி கேட்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்போது முதல்ல பகவான் யோகிராம் சுரத்குமார் அப்போ திருவண்ணாமலையில் சன்னதி தெருன்னு ஒரு தெரு இருக்குது, அதில் ஒரு வீடு வாங்கி கொடுத்தாங்க. உங்கள் ஊர் முதலாளியை தான் கொடுத்தாங்க. உங்கள் ஊர் முதலாளியை தான்
ஒரு வீடு வாங்கி கொடுத்து இதில் இருங்க சுவாமி, நீங்கள் வெளியே போக வேண்டாம்னு சொல்லி அந்த வீட்டில் இருந்தார். அந்த வீட்டுக்கு கலெக்டர் பார்க்க போகிறார். போய் சுவாமி வணங்கிட்டு, சுவாமி இந்த மாதிரி திருவண்ணாமலை கிரிவலத்தில் பாதையில் மின் விளக்கு போடுறதுக்காக இவ்வளோ லட்ச ரூபா தேவை இருக்குது, நான் பலரையும் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். பகவான் யோகிராம் சுரத்குமார் சொன்னார், நீ எங்கேயும் போக வேண்டாம், சென்னையில் போய் நடிகர் ரஜினிகாந்தை பாரு, அவர் முழு உதவியும் செய்வார்னு சொல்லிட்டார். கலெக்டர் ரொம்ப சந்தோஷத்தில் சென்னைக்கு போனார். நடிகர் ரஜினிகாந்தை போய் பார்த்தாரு. அவர் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்டார். திருவண்ணாமலையில் கிரிவல பாதையை சுற்றி மின் விளக்கு போடணும் சுவாமி, அதனால் அதுக்கு பண உதவி தேவைப்படுதுன்னு கேட்டார். நடிகர் ரஜினிகாந்த் சரி ஒரு லைட்டுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டார். ஒரு லைட்டுக்கு இவ்வளோ 1000 ஆகும் சாமி, அந்த ஒரு லைட்டுக்குள்ளே நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டார். கலெக்டருக்கு என்ன பேசனே தெரியல. ஏன்னா இவர் போனதோ ஒட்டுமொத்த லைட்டுக்கும் உண்டான தொகையை வாங்குறதுக்கு. நடிகர் ரஜினிகாந்த் ஒரே வாரத்தில் என்ன சொல்லிட்டாரு, ஒரு லைட்டுக்கு உண்டான தொகையை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டார். பெரிய ஆட்கள்கிட்ட நம்ம திருப்பி பேச முடியாது, இல்லை நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு சொல்ல முடியாது, அவங்கள பெரிய ஆட்கள். அதனால் கலெக்டர் அப்படியே திருப்பி வந்துட்டார். அப்போ வந்துட்டு ஒரு வாரமாக யோசிக்கிறார், என்ன செய்ய. பகவான் யோகிராம் சுரத்குமார் நடிகர் ரஜினிகாந்த்கிட்ட போங்க, அவர் மொத்த தொகையும் தந்துருவார்னு சொன்னாங்களே, ஆனால் அவர் ஒரு லைட்டுக்கு தரேன்னு சொல்லிட்டாரு, நாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்போ இன்னும் எல்லாருமே சந்திக்கணும் போல் நினச்சிட்டு கலெக்டர் இருக்கிறார். அப்போ திடீர்னு சென்னையிலேருந்து அவருக்கு ஒரு ஃபோன் வருது. யார் பேசுகிறான்னு பார்த்தா நடிகர் ரஜினிகாந்தே பேசுகிறார். என்ன விஷயம் சார் சொல்லுங்கள் அப்படின்னார். நீங்கள் எனக்கு லைட் போடணும்னு வந்தீங்க இல்லையா திருவண்ணாமலையில்? ஆமாம் சார் வந்தேன். அது மொத்தமாக எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்டார். மொத்தமாக இவ்வளோ லட்ச ரூபா ஆகுது சார், டோட்டலாக நான் கொடுத்துட்றேன், மொத்தமாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டார். அப்போ இந்த கலெக்டர் சொல்கிறாரு, சார் நான் உங்களை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி பகவான் யோகிராம் சுரத்குமாரை பார்க்க போனேன், அவர் உங்களை வந்து பார்க்க சொன்னார், நீங்கள் மொத்த லைட்டுக்குள்ளே செலவையும் தந்துடுவீங்கன்னு சொன்னார், ஆனால் நீங்கள் ஒரு லைட்டுன்னு சொன்னால் நான் திரும்பி வந்துட்டேன். இப்போ பாருங்கள் பகவான் கருணையால் நீங்களே என்னை கூப்பிட்டு மொத்த லைட்டுக்கான தொகையை நான் தந்துறேன்னு சொல்கிறீங்க, இதுதான் பகவான் கருணை அப்படின்னார். இந்த சம்பவத்தை நடிகர் ரஜினிகாந்த் இப்போ ஏதோ ஒரு தனுஷ் பட விழாவில் ஏதோ ஒரு விழாவில் அவர் சொன்னார். அப்போ இதுதான் யோகிகள் ஞானிகளுடைய அந்த பவர், இறை வடிவத்தோட பவர். உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து என்ன செய்யணுமோ செய்ய சொல்லிடுவாங்க. இப்போ நீங்களாம் அங்கே வரல, பகவான் யோகிராம் சுரத்குமார் உங்களை வர வச்சுருக்கார். நீங்கள் ஒரு கோயிலுக்கு நீங்கள் போயிடலாம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்கள் நினச்சா போயிடலாம். திருப்பதிக்கு பகவானும் நினைக்கணும் நீங்களும் நினைக்கணும் போயிடலாம். பழனிக்கு முருகனும் நினைக்கணும் நீங்களும் நினைக்கணும் போயிடலாம். திருச்செந்தூருக்கு முருகனும் நினைக்கணும் நீங்களும் நினைக்கணும் போயிடலாம். ஆனால் பகவான் யோகிராம் சுரத்குமார் போன்றவர்களை கும்பிடணுன்னா நீங்கள் நினச்சி போக முடியாது, அவர் உங்களை வர வைக்கணும். ஏன் எதனால்? பகவான் யோகிராம் சுரத்குமாரை யார் யார் வந்து வழிபடுறாங்களோ அவங்களுடைய தீவினைகள் கர்ம வினைகள் விதி எல்லாமே அன்னைக்கு முடிஞ்சு போயிடுங்கிறது ஒரு நியதி. அப்போது அப்படிப்பட்ட ஒரு யோகியை நீங்கள் தரிசிக்க வரணுன்னா அவர் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் முடிவு பண்ண முடியாது. உங்களுடைய தீவினைகள் அகலணும், உங்களுடைய கர்ம வினைகள் அகன்று போகணும், இனி நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற விதி உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் யார் மூலமாவது உங்களை பகவான் யோகிராம் சுரத்குமார் இங்கே வர வைப்பார். உங்கள் ஊர்லேயே பல பேர் இன்னும் வரணும்னு நினைக்கிறாங்க, யாருக்கும் வர முடியல. என்கிட்ட பல பேர் சாமி வரணும்னு சொல்லுவாங்க, வர கொடுத்து வைக்கல இன்னும். ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல நேரம் தொடங்க போகுது, அதுக்காக தான். பகவான் யோகிராம் சுரத்குமாரோட அருளை பற்றி இன்னும் சொல்லணும்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு இருக்கும். அந்த அம்மா சின்ன வயசுலன்னு ஒரு 30 வயசு இருக்கப்போ அந்த அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. 30 வயசுனா அப்போ 1960களில் வைங்களேன், 1960களில் அந்த அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போ அந்த ஆஸ்பத்திரிகளில் போய் செக்கப் பண்ணுறாங்க, ஏன் உடம்பு எனக்கு அடிக்கடி சரியில்லாமல் போகுதுன்னு. தொடர்ந்து செக்கப் பண்ணதில் கடைசியில் அந்த அம்மாவுக்கு கேன்சர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. எப்போ 1960களில். இன்றைக்கே கேன்சருக்கு பெரிய அளவில் வைத்தியம் கிடையாது. அப்போ 1960களில் பெரிய அளவில் வைத்தியம் இருந்திருக்காது. குழந்தைக்கு பால் தான் வேணுமாம்மா? இப்போ வேணாம் ஏதாவது வேணாம் சொல்லணும்னா சரிம்மா, எதாவது வேணாம் தண்ணி கொடுக்க சொல்லுங்கள் முதல்ல. அப்போ பகவான் இந்த அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போனதுனால கேன்சர்னு கண்டுபிடிச்ச உடனே என்ன செய்யணே தெரியல. அப்போ ஒரே வழி என்ன? திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. அப்போது அந்த அம்மா அழுது டெய்லி கோயிலுக்காக போகிறாங்க. ஒவ்வொரு கோயிலையாக போய் சாமிக்கு பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எல்லாம் பண்ணுறாங்க. சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போகிறாங்க, திங்கக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போகிறாங்க, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறாங்க, சனீஸ்வரன்ட்டு போகிறாங்க. எப்படியாவது என்னுடைய கேன்சரை சரி பண்ணிடணும்னு அந்த அம்மா போகிறாங்க. ஆனால் சரி ஆகலை. இந்த அம்மா ரொம்ப நாள் இந்த கோயிலுக்கு தொடர்ந்து போயிட்டு இருந்ததை உங்களை போல் ஒரு அம்மா பார்த்துட்டே இருக்குது. இந்த அம்மா ஏன் அடிக்கடி இங்கே வந்துருந்துட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, ஏன் அடிக்கடி கோயிலில் வந்து அழுதுகிட்டே இருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு உடம்புல கேன்சர் இருக்குது,
என்ன செய்யன்னு தெரியல. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, திருவண்ணாமலையில் விசிறி சாமியார்னு ஒருத்தர் இருக்கார், பகவானுடைய பேர் தான். அப்போ விசிறி சாமியார்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போங்க எல்லாம் சரியாயிரும்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா அந்த காலத்தில் பஸ்ஸு பிடிச்சி திருவண்ணாமலைக்கு போகிறாங்க. திருவண்ணாமலைக்கு போனால் பகவான் இந்த திருவண்ணாமலை கோயில் மண்டபத்தில் உட்கார்ந்துருக்கார். நிறைய பக்தர்கள், உங்கள் ஊருக்கார் முதலாளிகள் தான், எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட், வெள்ளையும் வெள்ளையும் போட்டு ஜம்முன்னு எல்லோரும் தரையில் உட்காந்துருக்காங்க. வரிசையாக உட்காந்து யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயான்னு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மாவும் புதுசாக போய் அந்த இடத்துல உட்காந்துருக்குறாங்க. இந்த அம்மாவுக்கு புதுசாக இருக்குது, ஏன்னா அவங்க இது மாதிரி பார்த்ததில்லை. இப்போ உங்களை திடீர்னு ஒரு சர்ச்சில் கொண்டு உட்கார வச்சா நமக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அதுபோல் அப்படி பேந்த முழிச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மா என்ன நினச்சி போனாங்க, நாம் போன உடனே சுவாமி எங்கேருந்துமா வர, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பார் போல். நாம் உடனே எனக்கு உடம்பு சரியில்லை சுவாமி, எனக்கு கேன்சர் நம்ம சொல்லணும் போல். நாம் சொல்லிட்டா பகவான் யோகிராம் சுரத்குமார் நமக்கு உடனே நோயை தீர்த்தேன் போன்னு சொல்லிடுவார் போல், நம்ம உடனே எழும்பி வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனாங்க. ஆனால் அங்கே போனால் வேறு விதமாக இருக்குது. வா நடராஜ் வா, அங்கே வேறு விதமாக இருக்குது. அங்கே போனால் உட்கார்ந்து தான் இருக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. இந்த அம்மா பயந்து போய் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. மத்தியானம் சாப்பாடு வேலை ஆச்சு. பகவான் யோகிராம் சுரத்குமார், நீ கும்பிடு, யோகிராம் சுரத்குமார் சாப்பாட்டு கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. அப்போ பகவான் கிளம்புறச்ச கையில் இந்த விசிறி பெரம்பு சிரட்டை இவ்வளோ எடுத்துகிட்டு இப்படி சுற்றி நடந்து வருவார். உங்கள் எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க இல்லையா வரிசையாக, அது போல் நிறைய வரிசையாக இருப்பாங்க. எல்லோரும் சுற்றி சுற்றி அப்படியே நடந்து வருவார், எல்லோரும் ப்ளஸ் பண்ணிகிட்டே வருவார். இந்த அம்மாவையும் கிராஸ் பண்ணி போகிறார். இந்த அம்மா அப்படி பயந்துகிட்டே இருக்குது. நமக்கு ஒன்றும் கேட்கவும் நாதி இல்லை, நமக்கு உடம்பு சரியாகுமா ஆகாதா தெரியல, சாமியும் கிளம்ப போகிறாரு, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறார். சுவாமி அப்படியே வந்தவர் திடீர்னு இந்த அம்மா பக்கத்தில் வந்தவர் இப்படி நின்னார். ஒரு 10 வினாடிகள் அந்த அம்மாவையே பார்த்தார். இந்த அம்மாவும் சுவாமியே இப்படி பார்த்தாங்க. ஒரு 3 வாட்டி இப்படி ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டார் சுவாமி. அந்த அம்மா பயந்துகிட்டே வந்தாங்க, சுவாமி நம்மகிட்ட ஒன்று கேட்கலையே, நம்மளும் எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லலையே, நாம் சரியாவோமா இல்லை இறந்து போயிடுமா தெரியலையேன்னு சங்கடத்தோட வருத்தத்தோடு வீட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு வயது 80 ஆகியும் அந்த அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க உடம்புல அந்த கேன்சர் நோயும் இருக்குது. ஆனால் பகவான் இந்த 3 வாட்டி ப்ளஸ் பண்ணதோட அந்த கேன்சர் வளர்ச்சி பெறாமல் அப்படியே நின்று. இதுதான் பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய கருணை. இதை போல் ஆயிரம் அற்புதங்களை அவர் பண்ணியிருக்கார். பேசினா இன்றைக்கி ஃபுல்லாக அவங்களுக்கு பேசிகிட்டே இருக்கலாம் பகவானுடைய அற்புதங்களை. நிறைய அற்புதங்களை பண்ணியிருக்கிறார். டெய்லி என்னுடைய முகநூலில் பார்த்தீங்கன்னா பகவான் யோகிராம் சுரத்குமார் செய்த அற்புதங்களை பற்றி தான் நம்ம போட்டுட்ருக்குறோம். வாட்ஸ்அப்பில் போட்டுட்ருக்குறோம். மூர்த்திக்கு வரும். அதை படிக்க பகவான் எவ்வளோ பெரிய கருணை தெய்வங்கிறது புரியும். இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம். உங்களுடைய தீவினைகள் அகன்று, கர்ம வினைகள் அகன்று, உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள்லாம் எதனால் வருது? கடன்கள், தொல்லைகள், இதெல்லாம் எதனால் வருது? நாம் முன் ஜென்மங்களில் செய்த கர்ம வினைகள். பாவம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, நம்ம பாவம் செய்துட்டோன்னு. அந்த பாவங்கிறது நீங்கள் செய்கிறதுனால மட்டும் வராது. ஒருத்தருடைய பொருளை திருடிட்டீங்க, இல்லை ஒருத்தருடைய பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டீங்க, இல்லை ஒருத்தர் வருத்தப்படும்படியாக அழும்படும்படியாக நீங்கள் ஏதோ செய்துட்டீங்க, அதுதான் பாவம்னு கிடையாது. அதை செய்யலான்னு திங்க் பண்ணுறீங்கல்ல, யோசிக்கிறீங்கல்ல, அதுவே பாவம். ஒருத்தர்கிட்ட போய் நான் இப்படி செய்யலான்னு இருக்கேன் அப்படி பேசுகிறீங்கல்ல, அதுவே பாவம். அதனால தான் நல்லதே நினை நல்லதே செய்யின்னு சொன்னாங்க. அப்போது நம்ம ஏதோ ஜென்மங்களில், இந்த ஜென்மத்தில், முந்தின ஜென்மங்களில் நிறைய பாவம் செய்திருப்போம். அந்த பாவத்தால் கடவுள் நமக்கு நிறைய கர்ம வினைகளை தந்திருப்பார்ல. அந்த கர்ம வினைகளை போக்குறதுக்காக நீங்கள் ஏதோ செய்த கொஞ்சம் புண்ணியம், பாவங்கள் நிறைய செய்திருந்தாலும் கொஞ்சம் புண்ணியம் செய்திருப்பீங்க இல்லையா, அந்த புண்ணியத்தினால உங்களுக்கு ஒரு மனித பிறவை தந்திருக்கார். எதுக்காக மனித பிறவை தந்திருக்கார் கடவுள்? விலங்குகளுக்கு கடவுளுங்கிற ஒரு விஷயம் தெரியாது. எந்த விலங்காக தெரியுமா? கடவுளுங்கிற ஒரு விஷயம் தெரியாதுல்ல. அப்போ இந்த உலகத்தை படைத்த கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஒரு படைப்புங்கிறது ஒன்று இருக்குங்கிறது மனித பிறவிக்கு தான் தெரியும். அப்போ நீ இந்த பிறவியில் என்னை உணர்ந்து, என்னை அறிந்து, நீ செய்த பாவங்களுக்கெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு வாங்கி நல்லபடியாக போய் சேருங்கிறதுக்கு தான் ஒரு மனித பிறவியை தந்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? மனிதனாக பிறந்தும் இறைவனை உணர்ந்தும் அதை பற்றி கவலையே படாமல் மேலும் மேலும் பாவங்களை சேர்த்துட்டு போகிறோமா இல்லையா? யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் நம்ம பாவங்களை தான் செய்துட்ருக்குறோம். எத்தனை பேர் நாணயமாக நியாயமாக இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க. எல்லா காரியத்துலேயும் ஒரு சுயநலம் இருக்கும், அதில் பாவங்களை தான் நம்ம செய்வோம். அப்போது நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் என்னதான் எம்பெருமான் ஈஸ்வரனை போய் வழிபட்டாலும், எம்பெருமான் நாராயணரை போய் வழிபட்டாலும், விநாயகரை, முருகரை, ஆஞ்சநேயரை யாரை வழிபட்டாலும் நம்மளுடைய
துன்பங்கள் தீராது. யாராவது சண்டைக்கு வாங்களேன். என்ன நீங்கள் சாமி கும்பிட்டா துன்பங்கள் தீராதுன்னு சொல்கிறீங்க, இது எப்படி நியாயம்? அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய கோயில்களை கட்டி வச்சுருக்காங்க, இவ்வளோ பெரிய பூஜைகள்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? என்ன நீங்கள் சொல்கிறீங்க? அது எப்படி நாங்கள் இவங்களெல்லாம் வழிபட்டால் என்னோடய துன்பங்கள் தீராதுன்னு எப்படி சொல்கிறீங்க? ஏதோ சொல்கிறீங்க. திருவாளர் மூர்த்தி ரொம்ப நாளாக உங்கள் அந்த வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு போவாப்புல. எப்படி? மடவார வளாகத்தில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு என்ன பூஜைக்கு போவாப்பா? பள்ளியற பூஜைக்கு போயிடுவாப்புல. காலையில் போயிடுவாப்புல. என்ன வேணுமா? அப்போ போடலாம். இல்லை இந்த நேருக்கு அதில் ஒரு சேர் போட்டு கொடுத்துருவோம். அந்த ஃபேனுக்கு நேருக்கில் வாங்க. ஒரு சேர் மாறி கொடுமா. நீ அந்த பெஞ்சில் உட்காருமா தம்பி, அந்த பெஞ்சில் உட்கார். நீ அதில் உட்காருங்க, அந்த சேரில் உட்காரு. அவர் பள்ளியற பூஜைக்கு தொடர்ந்து மடவார வளாகத்தில் வைத்தீஸ்வர சுவாமியை கும்பிட போனார். போயிட்டே இருப்பார். டெய்லி போவார். ஆல்மோஸ்ட் டெய்லி போய் கும்பிடுவார். அதனுடைய பலன் என்ன? மடவார வளாகத்தில் வைத்தியநாத சுவாமியை போய் கும்பிட்டதோட பலன் என்ன? அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு 50, 40 வயசு, 30 வயசு வரைக்கும் நிறைய பாவங்களை செய்துட்டீங்க. நிறைய பாவங்களை செய்துட்டோம். ஒரு வயசுக்கு பிறகு நமக்கு நிறைய கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருது, நோய்கள் வருது, கடன்கள் வருது, கஷ்டங்கள் வருது. அப்போ யாரோ சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய பாவத்தை பண்ணிட்டீங்க வாழ்க்கையில், நீங்கள் போய் கடவுளை போய் பிடிங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உடனே மூர்த்தியை போல் மடவார வளாகத்துக்கு போகிறீங்க. அங்கே ஆஞ்சநேயர் முதல்ல போனோன்னு அந்த அரச மரத்து மூட்டில் ஆஞ்சநேயர் இருக்கார், விநாயகர் இருக்கார். அவருக்கு போய் இந்த மாதிரி இந்த புல் அரகம்புல் மாலை வாங்கி போடுறீங்க. நேராக உள்ளே போய் சனீஸ்வரனுக்கு கொடுக்குறீங்க. அவர் எல்லா சுவாமிக்கும் கொடுக்குறீங்க. வைத்தீஸ்வரருக்கு உள்ளே போய் வில்வேலையெல்லாம் வாங்கி அபிஷேகம் பண்ணுறீங்க. அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணுறீங்க, பன்னீர் அபிஷேகம் பண்ணுறீங்க. இங்கிட்டு இந்த பக்கம் வந்தால் இவர் நம்ம நவகிரகங்களும் இருக்குது, அங்கே போய் எல்லாருக்கும் அபிஷேகம்லாம் பண்ணுறீங்க. அப்புறம் இவர் நம்ம இந்த சுவாமி இருக்கார்லப்பா நடராஜர் பக்கத்தில், கால பைரவருக்கு உங்கள் ஊரில் தான் நான் அப்படி ஒரு அரிய காட்சியெல்லாம் பார்த்தேன். எல்லாரும் அந்த பள்ளி அறைக்குள்ளே போய் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எண்ணெய் ஊற்றுறது, விளக்கேற்றுறது. எங்கள் ஊர்லலாம் யாரும் கோயில் மூலஸ்தானத்துக்குள்ளே போக மாட்டோம், பூஜை வைக்கிறவங்க மட்டும்தான் போவோம். உங்கள் ஊரில் தான் அந்த அற்புதங்களெல்லாம் நான் பார்த்தேன். எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு உள்ளே போய் எல்லாம் பண்ணுறாங்க. கால பைரவருக்கு எண்ணெயை வாங்கி ஊற்றுறாங்க. இப்படி எல்லாம் ஊற்றுறோம். நம்முடைய பாவங்கள் போயிடட்டும்னு ஊற்றுறோம். போயிருமா? ஏன் போகாது? ஏன் போகாது? ஏன்னா கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறச்சே, பகவான் ஈஸ்வரனோ நாராயணரோ இல்லை விநாயகரோ யாரோ இந்த உலகத்தை படைக்கிறச்சே, நம்மளெல்லாம் படைக்கிறச்சே, எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் அவர் பார்த்துட்டே இருக்க முடியுமா? இவன் எங்கே போகிறான், இவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன செய்கிறான், இவன் அங்கே சோறுக்கு அந்த பக்கம் போய் என்ன பேசுகிறான், இவன் அங்கிட்டு ஒழிச்சு போய் என்ன பண்ணுறான்னு அவர் பார்த்துட்டே இருப்பாரா? இருக்க மாட்டார். உங்களெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணியிருக்கார். உங்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக. இப்போ வீடுகளை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் கேமரா வச்சிடுறாங்கல்ல, அந்த கேமரா பார்த்துட்டே இருக்கும். யாரும் பார்க்குறோமோ இல்லையா, கேமரா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே போல் கர்மா அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கடவுள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கார். இந்த கர்மா உங்களை விடவே விடாது, உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ யாருக்கும் நல்லது செய்தால் அதுக்குண்டான வட்டியை அது பேங்கில் போட்டு வைக்கும். நீ யாருக்காவது கெட்டதை செய்தால் அதுக்குண்டான வட்டியும் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கும். நீ எதை செய்கிறியோ அது உனக்கு திரும்ப வந்து கிடைக்கும். நீ எங்கேயும் ஒழிச்சு ஓட முடியாது. இல்லை இதை நான் இந்த வட்டியை நான் வாங்க மாட்டேன்னு விட முடியாது. பேங்க்காரன் அந்த வட்டியை அவன்கிட்ட தந்தே தீர்வான். நீ அந்த வட்டியை வாங்கி அனுபவிச்சு தான் ஆகணும். தீயவை செய்தால் தீயவைக்கு உண்டான வட்டியும் பல மடங்கு திரும்ப கிடைக்கும். வட்டிக்கு வட்டி போட்டு கிடைக்கும். நல்வினைகளை செய்தால் அதுக்குண்டான வட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? சரி, இப்போ நீங்கள் நிறைய பாவம் பண்ணிட்டீங்கல்ல, பாவத்தை பண்ணிவிட்டு 40-50 வயசு பிறகு மனம் திருந்தி தானே வைத்தீஸ்வரரை பார்க்க போகிறீங்க. அங்கே போய் பால் அபிஷேகம் பண்ணுறீங்க, நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுறீங்க, வில்வேலையால் அபிஷேகம் பண்ணுறீங்க. இப்போ உடனே கடவுள் வந்து மூர்த்தி வந்து நிறைய பாவம் பண்ணியிருக்காங்க, கரெக்டு தான். ஆனால் இப்போ வந்து எனக்கு நிறைய பால் அபிஷேகம் பண்ணிட்டான்ப்பா, அதனால் அவனை மட்டும் விட்டுருங்க சொல்லுவாரா? முன்னாடி இருக்கக்கூடிய விநாயகர் வந்து அவன் எனக்கு அருகம்புல் மாலையாக வாங்கி போட்டுட்டான்ப்பா, சவத்தை அவனை மட்டும் விட்டுருங்க சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். சொன்ன அரசியல்வாதிக்கும் ஆண்டவருக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. அவரும் லஞ்சத்தை வாங்கிட்டு விட்டுருவார், கடவுளும் லஞ்சத்தை வாங்கிட்டு விட்டுருவார். அப்படி விட்டால் என்ன ஆகும்? நாட்டில் எல்லாரும் பாவம் செய்யலாம் இல்லை? அப்போ எல்லாரும் ஒரு வயசு வரைக்கும் பாவம் செய்து பணம் சம்பாதிச்சுட்டு அப்புறமா கடவுள் காலில் போய் விழுந்தா போதுமே, அப்படி தானே? அப்போது மூர்த்தியை போல் ஒரு காலகட்டத்தில் சுவாமியை போய் விடாமல் பிடிக்கிறப்ப என்ன நடக்கும்? அப்போ நீங்கள் கேட்பீங்களா, அப்போ நாங்கள் என்ன தான் செய்கிறது? சரி, பாவம் பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது? அப்போ
நீங்கள் ஈஸ்வரனை கும்பிட்டாலும் பலன் இல்லைன்னு சொல்கிறீங்க, பெருமாளை கும்பிட்டாலும் பலன் இல்லைன்னு சொல்கிறீங்க, அபிஷேகம் பண்ணாலும் பலன் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது? கடவுளுங்களை காப்பாற்ற மாட்டாரான்னா காப்பாற்றுவார். எப்படி காப்பாற்றுவார்? உங்களுடைய பக்தி பரிபூர்ணமாக இருந்தால், நீங்கள் மனம் திருந்தியது உண்மையாக இருந்தால், நீங்கள் ஆத்மார்த்தமாக இறைவனுடைய பாதத்தில் போய் சரணாகதி அடைந்தால், இறைவனை விடாமல் துதித்து அவருக்கு அபிஷேகங்கள் பண்ணுனா அவர் ஒன்று பண்ணுவார், இங்கே கை காட்டுவார். நீ யோகிகள்கிட்ட போ. ஏன்னா உங்களுடைய பாவங்களை ஏற்றெடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். உங்களுடைய நீங்கள் செய்த பாவங்களை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நல்லருள் காட்ட ஒருத்தர் வேணும். அவர் யாருன்னா அவர் தான் பகவான் யோகிராம் சுரத்குமார். அதே போல தான் மூர்த்தியும் வைத்தீஸ்வர சுவாமி இங்கே கை காட்டி விட்டார், நீ அங்கே போப்பா, அவர்கிட்ட போகணும். பகவான் யோகிராம் சுரத்குமார்கிட்ட வந்த பிறகு மூர்த்திக்கு வாழ்வில் நிறைய ஒளி சம்பவங்கள். இதே போல் உங்களையும் இன்றைக்கி பகவான் யோகிராம் சுரத்குமார் வர வச்சிருக்கார். அப்போது நீங்கள் ஒவ்வொரு கணமும் பகவான் யோகிராம் சுரத்குமார் நினைக்கணும். அவருடைய நாமத்தை யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா, இந்த நாமத்தை விடாமல் ஜெபிக்கணும். நாமத்தை சொல்ல பகவான் யோகிராம் சுரத்குமார் உங்ககிட்ட எதையும் கேட்க மாட்டார், நாமத்தை மட்டும்தான் அவர் விரும்புவார். அந்த நாமத்தை நீங்கள் விடாமல் சொல்லணும். இந்த கலியுகத்தில் நாம் எல்லா துன்பங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு பெரிய யாகங்களோ பெரிய பூஜைகளோ பெரிய தவமாக காட்டில் போய் 40 வருஷம் தவம் இருக்கவோ எதுவும் செய்ய வேண்டாம். இந்த கலியுகத்தில் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து ஒளிமயமாக வாழ்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழியை பகவான் யோகிராம் சுரத்குமார் சொல்லி தந்திருக்கார். நீங்கள் லட்சமாக செலவு பண்ணி அஸ்வமேத யாகமோ இல்லை பெரிய கோயில்களில் போய் பெரிய கொடிமரம்ன்றதோ இல்லை பெரிய கோயிலை கட்டுறதோ எதுவும் தேவையில்லை. நீங்கள் வாழ்க்கையில் சிறப்போடு வாழ பகவான் யோகிராம் சுரத்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நாமத்தை விடாமல் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு. இந்த நாமத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் உடம்பே ஒரு கோயிலாயிரும், உங்கள் உள்ளமே இறைவன் ஆயிடுவார். புரியுதா? அப்போது நீங்கள் பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு உண்மையிலே செலுத்த வேண்டிய காணிக்க யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயங்கிற நாமம் தான். இன்னைக்கு வந்திருக்கீங்க. இப்போ இந்த பாத பூஜை அபிஷேகம் நம்ம பண்ணுவோம். மிகப்பெரிய வரப்பிரசாதம் உங்களுக்கு இது வாய்க்க பெற்றது. இங்கே இப்போ இதில் பகவானையும் அந்த பாதத்தையும் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணுவோம். நான் ஒவ்வொருத்தரையாக கூப்பிடு நான் எப்படி விடணும்னு சொல்லி தருவேன். நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. தேன் அபிஷேகம் பண்ணுனா நமக்கு என்னென்ன வினைகள் போகும், பன்னீர் அபிஷேகம் பண்ணுனா நமக்கு என்னென்ன வினைகள் போகும், பால் அபிஷேகம் பண்ணால் என்னென்ன வினைகள் போகுங்கிறதுக்கெல்லாம் ஒரு நியதி இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு பொருளாலையும் நாம் இன்றைக்கி அபிஷேகம் பண்ண போகிறோம். எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த புஷ்பத்தால், பூவால் நம்ம அபிஷேகம் பண்ணுவோம். அதுதான் கடைசி. ஒன்றொன்னா பண்ணுவோம். நீங்கள் இங்கே செய்ய வேண்டியது ஒன்று தான். பூவையோ பூஜைக்கு உண்டான எந்த பொருளையுமே காலால் மிதிச்சிடக்கூடாது. ஏதாவது பூ ஏதாவது கீழே சிந்தினா கூட உடனே எடுத்துடணும் கையில். நம்ம இங்கே எல்லாம் சாணம் மெழுகி தான் போட்டிருக்கு. இங்கே விழுந்தால் நம்ம எடுத்து அந்த இதிலே வச்சிடலாம். அங்கிட்டு ஏதாவது விழுந்தால் அந்த பக்கம் எடுத்து அதில் போட்டுடணும். எதையும் மிதிக்கக்கூடாது. ஏன்னா பூஜைக்கு உண்டான பொருட்களை காலால் மிதிக்கிறது மேலும் பாவத்தை சேர்க்கும். புரியுதா? அது இறைவனுக்காக நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அது இறைவனுக்கே போய் சேரணும். அதனால் எல்லாம் சுத்தபத்தமாக நீட்டாக பார்த்துக்கணும். சரியா? திருப்தியாக இன்றைக்கி அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஊருக்கு போகிறீங்க. ஊருக்கு போன பிறகு இந்த நாள் முதல் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான நல்ல சம்பவங்களே நடக்கும். பகவான் யோகிராம் சுரத்குமார் அருளால் எல்லா அருளும் வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வீங்க. இப்போ ஏதாவது பகவான் யோகிராம் சுரத்குமாரை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கேட்கலாம். இவ்வளோ நேரம் பேசுனதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்லை. சரி, சந்தோஷம். அதுக்காக வாழ்க்கையில் துன்பமே வராதா அப்போ இனி எங்களுக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்புறம் நாங்கள் வந்துட்டோம் இனி எங்களுக்கு துன்பமே வராதா அப்படின்னு நினைக்கக்கூடாது. வரும், துன்பங்கள் வரும். ஆனால் மலை போல் வர்றது பனி போல் விலகி போயிடும் பகவான் யோகிராம் சுரத்குமார் கருணையினால். புரியுதில்ல உங்களுக்கு? உங்களுடைய கெட்டவைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு நல்லதே செய்வார் பகவான் யோகிராம் சுரத்குமார். நீங்கள் ஏதோ முற்பிறவியில் செய்த புண்ணியம் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அவரை வணங்குறீங்க. நீங்கள் இங்கேயே தான் வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் அங்கேருந்து வர்றது உங்களுக்கு சிரமம் தானே? உங்களுக்கு சிரமம் தானே? அங்கேருந்து ஒரு வண்டி எடுக்கணும், பெட்ரோல் டீசல் போடணும், டிஃபன் சாப்பிட்ணும், காலையில் குளித்து கிளம்பி எல்லாம் வரணும். உங்கள் ஊரில் இருக்குது. நாங்கள் பெருசாக கொண்டாடுறாங்களா என்னென்னு தெரியாது. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே இருக்குது. அங்கே பெருசாக கொண்டாடலைங்க எனக்கு தெரியும். மதுரையில் இருக்குது, ஜெய்ஹிந்துபுரத்தில் குருஷேத்திரம் அப்படி இருக்குது, தம்பிக்கு தெரியும். அங்கே கூட போய் நீங்கள் வணங்கலாம். அங்கே சிறப்பாக பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் அடிக்கடிங்க வர முடியாது. வாங்க, கண்டிப்பாக வாங்க, மோஸ்ட் வெல்கம். ஆனால் எப்போவாவது ஒரு தடவை தான் உங்களுக்கு வர முடியும். ஆனால் மாதத்தில் ஒரு தடவை அங்கே போகலாம். மதுரை பக்கம் தானே உங்களுக்கு. மதுரையில் ஜெய்ஹிந்துபுரத்தில் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. உங்கள்கிட்ட இருந்து எதையும் பெருசாக எதிர்பார்க்காத ஒரு கோவில் அமைப்பது. நீங்கள் மதுரையில் போய் கும்பிடுங்க.
மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு நாள் தவறாமல் போய் மதுரையில் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த அண்ணாச்சி ரொம்ப நல்ல அண்ணாச்சி, அவனுக்கு தம்பிக்கு தெரியும், தவறாமல் மாதத்தில் ஒரு நாள் நான் வருவேன், 18 மாதம் வருவேன், இல்லை ஒரு 7 மாதம் நான் தவறாமல் வருவேன்னு ஒரு நேர்ச்சி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஜெய்ஹிந்த்புரம், மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தில் இந்த கோயில் இருக்குது, மாதத்துக்கு ஒரு தடவை பஸ்ஸை பிடிச்சே போயிடலாம், இல்லை ட்ரெயின் கூட இருக்குது, ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்கள் ஊர்லேருந்து. போய் தவறாமல் வழிபடுங்க. நீங்கள் வழிபட 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 உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் அகன்று போயிடும், உங்களுடைய தீவினைகள் எல்லாம் அகன்று போயிடும். வாழ்க்கையில் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் சந்ததிகள், உங்கள் குழந்தைகள், உங்கள் பேரப்பிள்ளைகள் எல்லாரும் ஒளிமயமாக வருவாங்க, சந்தோஷமாக வருவாங்க. அதனால் பக்கத்தில் மதுரையில் ஜெய்ஹிந்த்புரத்தில் குருஷேத்திரம் அப்படின்னு கோயில் இருக்குது, அங்கே போய் வழிபடுங்க, தவறாமல் வழிபடுங்க. உங்களுக்கு எப்போவாவது இங்கே வரலான்னு தோணுறப்போ இங்கே வாங்க, வருஷத்தில் ஒரு தடவையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து வழிபடுங்க. பகவான் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கார். சரிதானே? யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குருராய்.